ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபாவை காப்பாற்றுறதுக்காக கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள மாஸ் என்ட்ரி கொடுக்குறாருங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபா வந்துட்டு என்னை அவுத்து விடுங்கடா, நான் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறேன், என்னை விட்டுடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரவுடியெல்லாம் வாய் மூட்டு சும்மா கடை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வாயில் எதனாச்சும் பிளாஸ்டர் போடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே கதவு உடையிற சத்தம் கேட்குது. என்னமோ அங்கே சத்தம் கிடக்குது, டக்குன்னு ஓடி போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியில் ஒருத்தன் சொல்கிறான். அங்கே ஒருத்தனும் ஓடி போய் பார்க்குறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போனவன் பறந்து வந்து உள்ளே விழுகிறான். அங்கே நம்ம மாஸ் ஹீரோ கார்த்தி வராருங்க. ஸோ கார்த்திக் எப்படி இந்த இடம் தெரிஞ்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் ப்ரோ வந்துட்டு எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருப்பார். ஸோ ஃபைனலாக அந்த முகத்தை மூடிட்டு இருக்க பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ யாருன்ற மாதிரி கேட்டேன்னா, அவளுமே வந்துட்டு ரம்யா தான். ஸோ ரம்யா வந்துட்டு நான் வந்துட்டு தீபாவுடைய ஃப்ரெண்ட். அப்போது தீபாவுடைய ஃப்ரெண்ட்னா நீங்கள் தீபாவோட ரூம்லலாம் இருக்கணும், ஏன் இங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னா கார்த்திகம் அருணும் அங்கேருந்து நான் கிளம்பிடுவார். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அருணுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், இந்த வாய்ஸை நம்ம எங்கேயே கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக அந்த மறுபடியும் திரும்பி வரும்போது அவன் அங்கேருந்து அருணை பார்த்து தப்பிச்சு ஓடத்துக்க பார்ப்பா. அப்போயே நம்ம அருண் வந்து கண்டுபிடிச்சிடுவாரு. கார்த்தியை உடனே கூப்பிட்டு, கார்த்தி அந்த பொண்ணு என்னை பார்த்து ஓடுறா, ஆனால் அவள் தீபாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே போவார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போய் கண்டுபிடிச்சிடுவாரு அது ரம்யான்னு சொல்லிட்டு. ரம்யா உண்மையை சொல்லு, தீபா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, தீபாவை அடைச்சி வச்சுருக்கோம், ஆனால் இங்கே இருக்கிறது தீபான்றீங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவை நடிச்சிட்டு இருக்கிறது ரியா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்கங்க. ஸோ நம்ம ரியாவை பல்லாருன்னு ஒரு அறை விடுவாங்க மீனாட்சி. உண்மையை சொல்ல, நீ தீபா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தீபா வந்துட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியா வந்துட்டு ஆமாம் நான் வந்து ரியா தான், நான் வந்து தீபா கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மையையும் ஒத்துக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளை போலீஸ்லேயும் படித்து கொடுத்துருவாங்க. இப்போது தீபா எங்கே இருக்காங்கன்ற விஷயத்தைய ரம்யாவும் ரியாவும் சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு கார்த்தி அங்கே போயிட்டு பயங்கரமாக ஃபைட்லாம் பண்ணி தீபாவை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாருங்க. நம்ம கார்த்தி இங்கே மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பொண்ணு மாப்பிள்ளை காணுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இடத்துல கார்த்திக் வந்துட்டு தீபாவோடைய கையை பிடிச்சி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அண்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம சூப்பராக கிராண்டாக கார்த்திக்கும் தீபாவுக்கும் அங்கே கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவையும் ரியாவையும் ஒட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்னொரு விஷயம், எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் ரம்யா முன்னாடி தாலி கட்டிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா ரம்யா கண்ணு முன்னாடியே கார்த்தி வந்துட்டு தீபா கழுத்தில் தாலி கட்டுவாருங்க. அபிராமியை சந்தோஷமாக அச்சதை போட்டு வாழ்த்துவாங்கங்க. ஸோ அபிராமியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் எதுவுமே ஆகாதுங்க நம்ம அபிராமிக்கு. அண்ட் இப்போது கார்த்திக்கும் தீபாவுக்கும் ரொம்ப சூப்பராக கல்யாணமே நடந்து முடிச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.